அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்பிக்கை தானங்க வாழ்க்கை. நம்ம அதிகமாக உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள்ல இது ஒரு வார்த்தை. நம்மள்ல அந்த நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, ஆனா அந்த நம்பிக்கை இருந்தா, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையும் நம்மளுக்கு சொர்க்கமாக அமையும். நாளை மறுமையினுடைய வாழ்க்கையும் சொர்க்கமாக அமையும் என்பது எதார்த்தமான ஒரு உண்மை. அதற்குண்டான அற்புதமான ஒரு உதாரணம் நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி முஸ்லிம்ல இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு சமயம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணவுகளை சுமந்து கொண்டு, தலையில உணவை சுமந்து, கையில பாத்திரத்துல தண்ணீரை சுமந்து கொண்டு, ரசூலுல்லாஹோட ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடணுங்கிற அந்த ஆசையில மலை மேலே ஏறி வர்றாங்க. சிரமப்பட்டு மேலே ஏறி வர்றாங்க. அன்னை ஹதீஜா அவர்களுக்கு உண்டான அந்த பழக்கம் என்ன சொன்னா, ரசூலுல்லாஹோட ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது அன்னை ஹதீஜா அவர்களுடைய ஆசைகள்ல ஒண்ணு. அதனால எப்பவுமே அப்படித்தான் சாப்பிடுவாங்க. சிரமப்பட்டு மேலே ஏறி வர்றாங்க. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த சிரமத்தை பார்த்துட்டு, அத்தானி ஜிப்ரீல் என்கிட்ட வந்தார். வந்ததோட ஹதீஜா வர்றாங்க, உங்களுக்காக வேண்டி தலையில உணவையும் கையில பாத்திரத்துல தண்ணீரையும் சுமந்து கொண்டு உங்களை மேலே நோக்கி சிரமப்பட்டு மேலே வர்றாங்க. அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சலாத்தை நீங்க எடுத்து வைங்க. அவங்க உங்கள்கிட்ட வந்துட்டாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய சலாத்தை அந்த ஹதீஜா மேயர்களுக்கு எடுத்து வைங்க. அதே நேரத்தில் நானும் சலாம் சொன்னதாக சொல்லுங்க. அதோடு மட்டும் அல்லாம அன்னை ஹதீஜா அவர்களுக்கு ஒரு சுப சோவனத்தை சொல்லுங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை அன்னை ஹதீஜா அவர்களுக்கு தருவதாக சுப சோவனம் சொல்லுங்க. எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? எந்த சொர்க்கத்தில் கஷ்டமோ கவலையோ துன்பமோ இல்லையோ, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சொர்க்கத்தை தருவதாக சுபசோனம் சொல்லுங்க அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்று அன்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறார்கள். இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். ஒரு கணவனுக்கு முழுமையான தொண்டு செய்தல் என்பது, கணவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டால் மட்டும்தான் அது ஏற்படும். கணவன் கொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கையில் முழுமையான நம்பிக்கை கொண்டால் மட்டும்தான் அது ஏற்படும். அதே நேரத்தில் ஒரு மனைவியின் மீது உண்டான அந்த பாசம் அதிகபட்சமாக, நம்பிக்கை அதிகபட்சமாக இருக்கும் என்று சொன்னார். அந்த மனைவி சொர்க்கத்தில் இருக்கிறது வேண்டுதல் கணவனுடையது.